ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலா நண்டு விளாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன விளாக்ஸ் பார்க்க போகிறோம்னா, நம்ம பாத்திரம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் பாத்திரம் வச்சுருக்கோம், அது போதும், எங்களுக்கு போதுமான அளவு தான். இப்போ வந்து கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணும். அது என் பாப்பா எங்கள் அக்காங்களாம் அடிக்கடிக்க வருவாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணும். பாத்திரம் இல்லைன்னா நம்ம போய் வாடகை எடுக்க முடியாது அவ்வளோக்கா. அதனால் சொல்லிட்டு நம்மளே வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டிலே நான் வாங்கிடுவேன் எப்போவுமே. இந்த வாரம் வேலைக்கு போனான்னா எங்கள் வீட்டில் சேர்த்து வைப்பேன். எங்கள் அப்பாவும் கேட்க மாட்டார், என் பெரியம்மாவும் கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. என்னைய அவளுக்கு தேவை அதனால் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் என் வீட்டுக்கே சேகரித்து இது மாதிரி தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. என் வீட்டில் டிவிலேருந்து கொஞ்சம் மிக்ஸி கிரைண்டரு எல்லாமே இருக்குது எங்கள் வீட்டில். இப்போ தானே அதே மாதிரி தானே எங்கள் அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் வரோம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் எடுக்க போகிறோம். இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்தாச்சுங்க. இவ்வளோ பாத்திரம் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க என்னன்னு பார்க்கலாம். பேக் கேமரா போட்டுக்கலாம். மாதிரி இப்போ தாங்க எல்லா வேலையும் முடித்தேன். இது வந்து இந்த பாத்திரம் வந்து கறி குழம்பு வச்சாச்சு. இந்த கரண்டியில் வந்து அப்பளம் பொரிச்சாச்சு, பஜ்ஜி சுட்டாச்சு. நாங்கள் அப்படியே பேக் கேமரா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் கேமரா போட்டாச்சு. நம்ம விரிச்சாச்சு. இந்த டிஃபன் பாக்ஸு எப்போவுமே டிஃபன் பாக்ஸ் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கணும் அப்படின்னு நான் நிறையா ஆசைப்படுவேன். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் எங்கே போனாலும் டிஃபன் பாக்ஸ் வாங்கிடுவேன். இது ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கியாச்சு. இந்த உலக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் உலக்கு இருந்தே ஆகணும். படி இது வந்து அரைப்படி. இது வந்து 200 படி. இது ஒரு படி அரைப்படியா? இது ஒரு படி, இது அரைப்படி. இது அரைப்படிங்க, இது ஒரு படிங்க. ஏன்னா நாங்கள் அரைப்படி தான் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2 படியும் வீட்டுக்கு வேணும் அவசியம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தெரில, கொஞ்சம் டார்ச் லைட்டை வச்சுக்கோம். இது வந்து பில்லு, நம்ம எவ்வளோக்கெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பில்லு. டம்ளரு நம்ம வீட்டில் வந்து 3 டம்ளர் தான் இருக்குது. இதில் வந்து 5 டம்ளராக வாங்கிட்டேன். கரண்டி இத்தனை கரண்டி வாங்கியிருக்கேங்க. இது ஏற்கனவே இந்த கரண்டி இருக்குது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அப்படி சொல்லி வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் இல்லாத கரண்டின்னா இது மாதிரி கரண்டி, ஓட்ட கரண்டியும் இந்த கரண்டியும் நம்ம கிட்ட இல்லை. அதனால் நம்ம வாங்கியாச்சு. 2 கினிஃப் கத்திகள் வாங்கியிருக்கேன், 2 கத்தி வாங்கியிருக்கேன். இதுக்கு ரேட்டெல்லாம் பார்க்கலாம். வடை சட்டி அடுத்தது 2 தட்டு, இது மாதிரி தட்டு மூடி வைக்கிறது. சொம்பு வாங்கின காரணம் என்னன்னா, சொம்பு வந்து எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கா. அந்த சொம்பு ஏற்கனவே டப்புன்னு போட்டார் என் வீட்டுக்கார், போட்டனால உடஞ்சி போச்சு. உடையில நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் இது வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த பாத்திரம்லாம் வாங்கி இது வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி நம்ம கடைக்கு போகும்போதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எடுக்கவே இல்லை. அடுத்த தடவை நிறைய பொருள் கேட்டு வச்சுருக்கோம், நாங்கள் வாங்கி வைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொருள் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா, இட்லி சட்டி, அப்புறம் இட்லி சட்டி கேட்டிருக்கோம். இது வடை திருப்புறது, அந்த அப்பளம்லாம் திருப்புவாங்களா, ஒரு சில்வர் மாதிரி பெரிய ஓட்ட வடிகட்டு மாதிரி இருக்கும், அந்த இது கேட்டிருக்கோம். பலகைக்கட்டை, துணி துவைக்கிற பலகைக்கட்டை கேட்டிருக்கோம். காய் சீவுறது கேட்டிருக்கோம். கேரட்டு, பீட்ரூட்டு, பஜ்ஜிக்கெல்லாம் சுடுவாங்களா அந்த கேரட்டு இது கேட்டிருக்கோம். அப்புறம் அகல் விளக்கு கேட்டிருக்கோம். அகல் அந்த வீட்டில் எப்போவுமே வந்து காமாட்சி விளக்கு சொல்லுவாங்களா, அந்த வீட்டில் எப்போவுமே இருக்கணும். நம்மள்ட்ட குத்து விளக்கும் சிட்டி, இந்த சின்ன சிட்டி தான் இருக்குது. நம்மள்ட்ட காமாட்சி விளக்கு இல்லை, அதனால் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த இதுக்கெல்லாம் ரேட்டு பார்க்கலாம். இதாங்க பில்லு. அலுமினியம் வந்து இது 340 ரூபா. இந்த வடை சட்டி வந்து 340 ரூபா. இது ரொம்ப பெருசு. நம்மள்ட்ட ஒன்று சின்னதாக இருக்குது. இன்னும் நான் சின்ன வடை சட்டி ஒன்று கேட்டிருக்கேன், இதோட சின்னது. இது வந்து கெஸ்ட்டு வந்தால் பெரிய வடை சட்டியாக இருக்கணும். கெஸ்ட்டு வந்தால் தான் சமைக்க முடியும். இது மாதிரி அடுத்தது
செம்பு 80 ரூபா. இந்த செம்பு வந்து 80 ரூபா. இந்த செம்போட ஒரு கதை இருக்குது, சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பாலை வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு கோலத்தில் வந்து டப்புன்னு போட்டார். செம்புக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. அது அந்த செம்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, நேற்று நான் பஜ்ஜி சுட்டுக்கிட்டு இருந்தோம். பஜ்ஜி சுட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் அந்த பக்கத்து வந்து படுத்துட்டேன். இவர் என்னமோ டப்புன்னு இப்படி தட்டியிருக்காரு போல் செவுத்துல, நல்லா தண்ணி ஊற்றுது. நான் இன்னைக்குன்னு பார்த்து காலைல தான் தண்ணி குடித்தேன், மதியானம்லாம் தண்ணி குடித்தேன். அந்த சொம்பில் தான் தண்ணியே குடித்தேன். இப்போ நம்ம குடிக்கும் போதெல்லாம் தண்ணி ஊற்றலையே, இப்போ வந்து கீழே ஊற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். காலைல சொல்கிறாரு, நான் தான் கீழே போட்டேன், நீ எதுவும் திட்டிடுவியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க பாலா கோவம் வருமா வராதான்னு. போக போக தெரியும் கோவம்னா என்னன்னு. அவருக்கு கோவப்பட்டார்னா அவ்வளோதான், என்னால் சமாளிக்க முடியாது. அவ்வளோக்கா கோவப்பட மாட்டார். சாப்பிட்டான கேரக்டரு, ஆனால் கோவப்பட்டால் தடுக்க முடியாது, சண்டைனா தடுக்க முடியாது, அவ்வளோதான். அடுத்தது படி 240, இது 2 சேர்த்து 240 ரூபாங்க. இந்த கத்தி படி. அப்புறம் இந்த பாத்திரம், குழம்பு வைக்கிற பாத்திரம் 150 ரூபா. 150. கரண்டி 50 ரூபா. இந்த கரண்டி எல்லாம் இருக்கு பாருங்க. கரண்டி 100 ரூபா. அந்த கரண்டிக்கு இந்த கரண்டி தான் 50 ரூபா நினைக்கிறேன். ஆமாம், இந்த கரண்டி 50 ரூபா. இந்த கரண்டியெல்லாம் சேர்த்து 100 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இது ஒரு 35 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இது ஒரு 30 ரூபா. இந்த கரண்டி 15 ரூபா. 15 ரூபா கரண்டி. மொத்தம் இது ஃபுல்லாக 100 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஆச்சுங்க. அடுத்தது கத்தி 80 ரூபா. ஒன்று 40 ரூபா. இந்த கத்திக்கு மட்டும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படி சொல்கிறக்காண்டி இந்த அப்படியே வச்சு கொடுத்தாங்க. நான் இப்போ உருவி வச்சுருக்கேன். 80 ரூபா. இந்த டம்ளர் ஒன்று 25 ரூபாங்க. இந்த டம்ளரு ஒன்று 25 ரூபா. நல்லா டம்ளரு. ஒன்று சாம்பிளுக்கு நான் வெளியே எடுத்து பார்த்தேன், 25 ரூபா. இந்த டிஃபன் வந்து எவ்வளோன்னு தெரியலை. இதுக்கு வந்து ரேட்டு நாங்கள் தனியாக எடுத்துகிறோம். எல்லாம் முடிச்சுட்டு பட்ஜெட்லாம் முடிச்சுட்டு வந்தோம். இந்த தட்டு வந்து 50 ரூபா. 2 தட்டும் ஒரு இடக்கணக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. 50 100 ரூபா. ஆனால் இந்த தட்டு இதெல்லாம் இதெல்லாம் இந்த பட்ஜெட்லாம் முடிஞ்சிட்டு மீதி பேலன்ஸ் இருந்துச்சு எங்கள்கிட்ட. இது மட்டும் ஒரு 150 ரூபா என்னமோ கொடுத்துட்டு வந்தார். இருக்கிற பாத்திரமே நம்மளுக்கு போதும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து வீட்டில் பாத்திரம் வச்சோம்னா நாளைக்கு விசேஷம், நம்மளுக்கு ஒரு விசேஷம்னா வீட்டில் சமைக்கிறதுக்காண்டி தான் இது மாதிரி பாத்திரம்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி படியெல்லாம் இப்போக்கி தேவையில்லை, சேகரித்து வச்சுக்கலாம், முன்கூட்டியே சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான். இந்த கடை எங்கே இருக்குன்னா சோமரசம்பேட்டையில் இருக்குது. இந்த விளம்பரம் என்ன விளம்பரம்னா அது அவங்களோட நோட்டீஸ் தான். இது மெட்லஸ் ஆனந்த் மருத்துவமனை அருகில் வயலூர் மெயின் ரோடு, சோமரசம்பேட்டை, திருச்சி. வெளி இடத்துக்கெல்லாம் பக்கத்து கடையை விட்டு எப்படி ஒரு தெருக்கு எல்லாம் அந்த ஓட்ஸ் கடைன்னா அந்த இடத்துல மட்டும்தான் செய்வாங்க. இந்த ஃபுல்லாக வயலூர் ரோடு ஃபுல்லாக இவங்க தான் விற்பனை பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வாங்கினோம்னா விலை குறைச்சி போடுவாங்க. நம்ம இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கோம், அதுவே 1000 ரூபா கிட்ட தான் வந்திருக்கு. 1200 ரூபா கிட்ட தான் நாங்கள் பில் போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. குக்கர், மிக்சி மற்றும் கேஸ் ஸ்டர் சர்வீஸ் செய்யப்படும். அங்கேயே வந்து எல்லாமே சர்வீஸும் பண்ணுறாங்க. இது தொடர்புக்கு இந்த நம்பரு 999943036814. அவங்களோட அட்ரஸ் இதுதாங்க. ஆனால் இங்கே வந்து ஓட்ஸ் கடை. நாங்கள் இந்த ஓட்ஸ் கடை அப்படி சொன்னனால தான் நாங்கள் அந்த கடைக்கே போனோம். இங்கே வந்து எங்கள் பெரியம்மா சொன்னாங்க அந்த கடையை போய் எடுங்க அப்படின்னா. அந்த கடையில் தான் நாங்கள் அருவாமணி எடுத்தோம். அப்புறம் அந்த அடுப்பு, அப்புறம் மிக்சியெல்லாம் வந்து அந்த ஓட்ஸ் கடைக்கு போனோம். ஓட்ஸ் கடை வந்து எந்த கடைனா ஒரே ஊரில் இதே மாதிரி ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போனோம். அங்கே தான் போய் அடுப்பும் மிக்சியும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பனியான சட்டியெல்லாம் வேறு இடத்துல வாங்கினோம். அவ்வளோதாங்க, எங்கள் வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் மேல்மேலே நாங்கள் ஒரு வாரமாக வாங்குவோம். ஒரு வாரமும் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எங்கள் வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.